வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதார இலக்குகளை அடைய உள்நாட்டு இறைவரை திணைக்கள செயற்பாடுகளில் டிஜிட்டல் மயமாக்கல் இன்றியமையாதது என்று ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க வலியுறுத்தல். நிறுவனங்களை திறம்பட கையாள முடியாத அரசாங்கம் தற்போது உப்பை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடும் விமர்சனம். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் உள்ள புதைக்குழியில் இதுவரை 56 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் இன்னமும் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படாமல் மறைத்து வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்று விமல் வீரவங்ச கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். 2030 ஆண்டுக்குள் இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதார இலக்குகளை அடைய உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தினை பலப்படுத்தும் மற்றும் அதன் செயல்பாடுகளில் டிஜிட்டல் மயமாக்கல் இன்றியமையாதது என்று ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க வலியுறுத்தினார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது உள்நாட்டு இறைவரை திணைக்களம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் நிதியமைச்சின் பிரதிநிதிகளுடன் உரையாடிய அவர் டிஜிட்டல் மாற்றத்திற்கான தேவையினை தெளிவுபடுத்தினார். இந்த கலந்துரையாடலின் போது தற்போது RIDயில் நடைமுறையில் உள்ள ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் குறித்தும் அதில் உள்ள குறைபாடுகள் மற்றும் அவற்றுக்கான தொழில்நுட்ப தீர்வுகள் குறித்தும் ஆழமான கவனம் செலுத்தப்பட்டது. செயல்திறன் மிக்க நேர்மையான வரி நிர்வாகத்தை ஏற்படுத்த ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அமைப்பை மேம்படுத்த வேண்டிய அவசியம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் வரி முறைகேடுகளை குறைத்தல், வரி விதிப்பை எளிமைப்படுத்தல், வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல் மற்றும் வர்த்தக பரிவர்த்தனைகளுக்கான பாயிண்ட் ஆஃப் சேல் இயந்திரங்களை பயன்படுத்தல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் பற்றியும் விரிவான விவாதங்கள் இடம்பெற்றது. இந்த முயற்சிகள் நாட்டின் வரி அடிப்படையை விரிவுபடுத்தவும் பொதுமக்களுக்கான வரி செலுத்தும் முறையை எளிதாக்கவும் தற்காலிகமாக இல்லாமல் நீடித்த தீர்வுகளை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு நிறுவப்பட்டதன் மூலம் உள்நாட்டு இறைவரை திணைக்களம் டிஜிட்டல் மாற்ற முயற்சிகளுக்கு அரசாங்கம் உறுதுணையாக உள்ளதாகவும் இது இலங்கையின் முழுமையான டிஜிட்டல் மாற்ற திட்டத்தில் ஒரு முக்கிய கட்டமாக செயல்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும, ஜனாதிபதியின் டிஜிட்டல் பொருளாதார ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரிய ஆகியோர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உத்தேச கல்வி சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக அமல்படுத்த கல்வி அமைப்பின் மொத்த வசதிகளுடன் மேம்படுத்துவதோடு அதனை ஆதரிக்கும் நிறுவன கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்த கருத்தை அவர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் கல்வி அமைச்சின் உயர் அதிகாரிகளோடு இடம்பெற்றிருந்த கலந்துரையாடலின் போது தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பில் உத்தேச புதிய கல்வி சீர்திருத்த திட்டங்கள் குறித்த விளக்கங்களை கல்வி அமைச்சு பிரதிநிதிகள் ஜனாதிபதிக்கு வழங்கினர். சீர்திருத்தங்களின் செயல்பாடுகளை ஆராய்ந்து தேவையான இடங்களில் நிதி ஒதுக்கீடு வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் இதற்கு தேவையான திட்டங்கள் மற்றும் செலவு திட்ட மதிப்பீடுகள் முழுமையாக தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த வகையான மாற்றங்களை விரைவாகவும் பயனுள்ள வகையிலும் முன்னெடுக்க பௌதிக வசதிகள், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் மனிதவள வளர்ச்சிக்கு முதன்மை முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கல்வியியல் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் நிலையும் அவர்களுக்கான தேவைகளும் இந்த சீர்திருத்த முயற்சியில் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கிய அம்சங்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த சீர்திருத்த திட்டத்தின் ஆரம்ப கட்டமாக அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக 2 விழிப்புணர்வு செயலமர்வுகளை நடத்தி அவற்றின் கருத்துக்கள், பரிந்துரைகள் மற்றும் யோசனைகளை பெற வேண்டும் என்றும் ஜனாதிபதி பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் அறிவுறுத்தினார். இலங்கையில் விவசாயம், கடல் தொழில் போன்று பரவலாக இல்லாத ஒரு துறையாக உப்பு உற்பத்தி துறையை காணலாம். நாட்டின் சில நிறுவனங்கள் மட்டுமே உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த நிறுவனங்களையும் திறம்பட கையாள முடியாத அரசாங்கம் தற்போது உப்பை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய நிலைமைக்கு வந்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடும் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் நாட்டின் பொருட்களின் விலை உயர்ந்த பின்னரே அவற்றை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுப்பதாகவும் இது ஒருபோதும் நலனளிக்கும் கொள்கையாக இருக்க முடியாது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். முன்கூட்டிய திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இந்த நிலையை தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் கூறினார். இப்போது உப்பின் விலை உயர்ந்த பின்னர் அதை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பது தவறான அணுகுமுறையை காட்டுகிறது. அது மட்டுமின்றி இறக்குமதி செய்யப்பட்ட உப்பும் நாட்டுக்குள் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணனும் கடந்த காலங்களில் திட்டமிடல் இல்லாததாலேயே பல பொருட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதுபோன்ற நிலைமைகளை தவிர்க்க விளைவுகளை முன்கூட்டியே கணித்து வியூகங்களை உருவாக்குவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் உள்ள மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 13 நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்டது. மனித எச்சங்கள் உள்ளதாக சந்தேகிக்கப்படும் பகுதியில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகழ்வு பணிகள் 2ஆம் இடமாக அறிவிக்கப்பட்டது.
இந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் 3 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நிலையில் நேற்று மட்டும் மொத்தமாக 4 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தமாக 56 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளதோடு அவற்றில் 50 தொகுதிகள் தற்போது வரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பை பிரதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இதேவேளை செம்மணி மனித புதைகுழி தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இந்த விடயத்தில் அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகள் எடுக்க தயார் என்று அவர் உறுதியளித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம், போலீசார் உள்ளிட்ட விசாரணைகளை அதிகாரிகள் இந்த விசாரணைக்கு செயற்படுகின்றனர். நீதிமன்ற தேவைகளுக்கேற்ப விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. நீதிவான், போலீசார், அகழ்வு பணிகளில் ஈடுபட்ட நிபுணர்கள் ஆகியோர் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள். தற்போது அந்த செயல்முறைகளே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அதன் முடிவுகளை எதிர்பார்ப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவுடன் பாதுகாப்பு உட்பட 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஆனால் அவை இன்னமும் பொதுமக்களுக்கு வெளியிடப்படாமல் மறைத்து வைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இந்திய அரசாங்கத்தின் அனுமதியின்றி அவற்றை வெளிப்படுத்த முடியாது என்று கூறும் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு அரசாங்கத்தின் பலவீனத்தையும் கீழ்த்தர அடிமைத்தன்மையையும் வெளிக்காட்டுகிறது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜி.ஆர். ஜெயவர்தன அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு ஏற்ப செயல்பட்டவராக இருந்தாலும் 1988ஆம் ஆண்டு இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை அவர் வெளிப்படையாக வெளியிட்டார். அவரது மருமகன் ரணில் விக்ரமசிங்க புலிகள் அமைப்புடன் சமாதான ஒப்பந்தம் செய்த போதும் அந்த உடன்படிக்கையும் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்தியாவுடன் கடந்த பதவி காலத்தில் பிரதமர் இந்தியாவுக்கு வந்தபோது மேற்கொண்டு 7 ஒப்பந்தங்களை இன்று வரை மறைத்து வைத்திருக்கிறது. அவை என்னவென்றும் அவை நாட்டுக்கு என்ன பலன்களை தரும் என்பதையும் மக்களுக்கு விளக்க மறுக்கின்றது. நாட்டுக்கு பயனளிக்கும் ஒப்பந்தங்கள் என்றால் அவை ஏன் வெளிக்கொண்டு வரப்படவில்லை? பொதுமக்களிடமிருந்து மறைக்கப்படுவதன் மூலம் இந்த ஒப்பந்தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு, நீண்டகால நலனுக்கும் பாவனையானவை அல்ல என்பதே உறுதியாகிறது என்று விமல் வீரவங்ச குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களுக்கு ஒரு நாள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற கனவோடு பாடசாலை பைகளை தூக்கி போராட்டத்தில் பங்கேற்ற என் சகோதரர்கள் இன்று மாற்றுத்திறனாளிகளாக வாழ்கின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது உணர்வுடன் தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இன்று அந்த மக்களின் தியாகங்களை அரசியல் சாதனையாக பயன்படுத்துகின்றோம். என் மக்களின் நம்பிக்கையினால் தான் நான் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றேன் என்று கூறியுள்ளார். வடக்கும் கிழக்குக்கும் நோக்கி பாருங்கள். அங்கே கையற்றவர்கள், காலற்றவர்கள், கண்ணற்றவர்கள் வாழ்கின்றனர். இருப்பினும் அவர்களது நிலையை புலம்பெயர் உறவுகள் புரிந்து கொண்டு ஆதரிக்கின்றார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். பயங்கரவாத தடைக்கான சட்டத்தை நீக்குங்கள், எங்களையும் சமமாக நீதியுடன் நடத்துங்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை வவுனியா ஓமந்தை போலீசார் போலீஸ் நிலையத்திற்கு அருகிலுள்ள தனிநபரின் சொந்த காணியினை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளதையும் பாராளுமன்ற உறுப்பினர் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். இந்த காணியை போலீசார் பயன்படுத்த முடியாது என்றும் அதற்குள் நுழையக்கூடாது என்றும் வவுனியா பிரதேச செயலகத்தில் நடைபெற்றிருந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டம் பிரதியமைச்சர் உபாலி சபரசிங்க தலைமையில் நடைபெற்றது. இந்த தீர்மானத்தை மீறி ஓமந்தை போலீசார் மீண்டும் அந்த நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சிக்கின்றார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அந்த காணிக்குள் நுழையக்கூடாது என்று வவுனியா பிரதேச செயலாளர் பிரதாப் ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.